வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகிறது. ஒரே நாளில் 100 பேரா அதிமுகவில் மீண்டும் தனது ஆட்டத்தை ஆரம்பித்த செங்கோட்டையன். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மாட்டுக் கட்சியினர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் முன்னணியில் அதிமுகவில் தங்கள் இணைத்துக் கொண்டதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதா. அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த வகையில்தான் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் மாற்றுக் கட்சியிலிருந்து அதிமுகவுக்கு தங்களை 100க்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்துக் கொண்டதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது ஆளும் கட்சியான திமுக, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஆகிய மக்களை சந்தித்து ஆதரவுகளை திரட்டி வருகிறார்கள். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவோ மத்தியில் ஆளும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது. ஆனால் இந்த கூட்டணி அமைந்து முதல் பெரும் விமர்சனங்களை எல்லாம் சந்தித்து வருகிறது என்று செய்திகள் வெளிவந்தன. அதாவது பாஜகவுடன் கூட்டணி வைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடியார் அவர்கள் பழனிசாமி துரோகம் செய்து விட்டதாகவும், பாஜக அதிமுகவை அடகு வைத்து விட்டதாகவும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளாம் தொடர்ந்து குற்றங்களை தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமன்றி மேலும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் அமித்ஷா சொல்வதைத்தான் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக கேட்க வேண்டும் என பாஜகவை நிபந்தனைகள் விதித்துள்ளதாகவும் பல்வேறு தரப்பிலிருந்து செய்திகள் வெளிவந்தன. அதைத் தொடர்ந்துதான் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் செங்கோட்டையன் அல்லது எஸ்பி வேலுமணிக்கு முதல்வராக்க பாஜக திட்டம் தீட்டி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதாம். இது மட்டுமின்றி சமீப காலமாக திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா கருத்து ஒன்றை தெரிவித்திருந்தாராம். அதே போலதான் செங்கோட்டையன் பாஜகவில் இணைய உள்ளார் என்ற தகவலும் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறதாம். இந்நிலையில்தான் அதிமுகவில் அதிரடி அரசியலை செங்கோட்டையன் அவர்கள் தொடங்கியுள்ளார் என்பதே செய்திகள் வெளிவந்தன. அந்தியூரில் நேற்று 100க்கும் மேற்பட்டோர் அதிகமான மாற்றுக் கட்சியினரை அதிமுகவில் இணைத்துள்ளார் செங்கோட்டையன் அவர்கள். இதன் மூலம்தான் ஈரோடு தனது கோட்டையாக விளங்கும் என்று செங்கோட்டையன் அவர்கள் காண்பித்துள்ளாராம். அது மட்டுமன்றி 2026 தேர்தலில் நிரூபிக்க செங்கோட்டையனை ஆட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமியுடன் அதிர்ச்சியில் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவில் இணைய உள்ளார் என்ற வதந்திகளுக்கெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் முற்றுப்புள்ளி ஒன்றை வைத்துள்ளாராம். அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் மோதல் இருந்து வளர்ந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பது குறித்து ஒரு கேள்விக்குறியாகவே தமிழகத்தில் நிலை வருவதாக செய்திகள் வெளிவந்தன. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.